நல்லா போச்சு படம், நல்லா போச்சு. அடுத்த சீன் என்ன இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் ஹாஃப் சஸ்பென்ஸாவே போச்சு கடைசி வரைக்கும். காமெடி நல்லா இருந்துச்சு, எல்லா காமெடியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே யோகி பாபு சார், சென்ட்ராயன் சார் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பாலாவும் கவுண்டர்ல நல்லா இருக்கு கொடுத்தாப்படி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் வராரு, செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் வராரு. காமெடி கவுண்டரு எல்லாமே நல்லா பண்றாரு, நல்லா இருக்கு. வழக்கம் போல அவரு கவுண்டர்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல உங்களுக்கு? காமெடி தான் பிடிச்சிருந்தா? எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? என்ஜாய் பண்ணீங்களா? என்ன யாரோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது? யோகி பாபு எல்லாம் பாத்தீங்களா? எனக்கு வந்து யோகி பாபு சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சுல்ல. நீ என்னன்னு படம் என்னன்னு பாக்குறதுக்கு வந்த? ஹாரர் மூவி தானே பார்க்க வந்த? ஹாரர் எப்படி இருந்துச்சு? ஓகே, எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்க. போரே அடிக்காம சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டுமே கலந்து நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. காமெடியாவே இருந்துச்சு, லைட்டா சீரியஸாவும் இருந்துச்சு. மெசேஜ் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. பொதுவா பொதுமக்கள் ஒன்னா இருக்கணும், எதுக்குமே சண்டை பிரச்சனை வராம எல்லாம் அந்த ஒன்னா கூடி வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் ஒன்னா இருக்கணும், ஜெலஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. படத்துல எந்த பையனையும் ஏமாத்த கூடாதுன்னு யோகி பாபு தல அலைக்கா சொல்லிருக்காரு. செம்மையா இருந்துச்சு படம். 10 out of 10 படம் நல்லா இருந்துச்சு சார். படம் சூப்பரா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்டா நியூவா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குது. டிஃப்ரெண்டா இருக்கு, அதாவது எல்லா ஃபிலிமும் ஒரே மாதிரி இல்லாம இது ஒரு நியூ கான்செப்ட் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ காமெடி சீன்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாம் படம் ஃபுல்லாவே காமெடியா தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணோம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் செம்மையா இருக்குங்க, ஃபுல்லா காமெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 hour போனதே தெரியல. போய் உட்கார்ந்தோன்னே ஃபுல்லா சிரிக்க ஆரம்பிச்சதான் கடைசி வரைக்கும் சிரிச்சுட்டே இருந்தோம். யோகி பாபு கொஞ்சம் சீன்ல வந்தாலும் நல்லா இருந்தது. அவர் வந்து நிக்கிற சீன், ஆமா, அவர் பேய் கேரக்டர் வராரு, கடைசியா பேய் கேரக்டர் வராரு. பட் ஒரு கருத்தோட சொல்லிட்டு போறாரு, ஆணவன்றது இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு போறாரு. ரொம்ப நல்லா இருந்தது, படமே நல்லா ஜாலியா இருந்தது. அவர் வந்து அவர் நடிக்கிற படம் எல்லாமே காமெடி, என்டர்டைன்மெண்ட் எல்லாமே செம்மையா இருக்கும். அவரோட ஃபேன். படம் ஃபுல்லா காமெடியா இருக்கு. போய் உட்கார்ந்தது தெரியல, வெளியில வந்தது தெரியல. செம்ம என்டர்டைன்மெண்டா, ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு. படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம்ண்ணா. அவர் நடிச்சிருக்கிற டான்ஸ்லாம் பண்ணியிருக்காருண்ணா, தரமா இருக்குது, எல்லாமே நல்லா இருந்தது. சாங் ஓகே, நல்லா இருக்கு. எல்லா சாங்குமே அந்த ஓ சம்போ சாங்ல வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் டான்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. போர்ல அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க. தூக்குதரை படம் வேற லெவல்ல இருக்கு. படம் நல்லா இருந்தது. யோகி பாபு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜாலியா எக்ஸைட்மெண்ட் இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆனால் அந்த சாங்க்கு எல்லாமே டான்ஸ் ஆடணும். ஹீரோயினி கேரக்டரும் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இல்ல அவங்களோட கேரக்டர் த்ரில்லாவும் இருந்தது, நல்லா இருந்தது. அந்த கிணத்துக்குள்ள அடங்குவாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொட்டராஜன் கேரக்டர் செம்மையா இருந்தது, அதுவும் பார்த்தேன் நான், வேற லெவல்ல இருந்தது. என்ட்ரி செம்மையா இருந்தது. நல்லா. தூக்குத்தொகை படம் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய பேர் ஃபேமிலியோட வந்து பார்த்தா செம்மையா பார்க்கலாம். புரியல.
நிறைய ஃபைட் சீன் காமெடி எல்லாமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போக செம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். செம்மையாச்சு. எல்லாரோட காமெடியும் நல்லா இருந்துச்சு. ஓ ஆமாம், எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. தூக்குதுறை படம் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொட்டராஜன் சார் என்ட்ரி வந்து வேற லெவல். அவர் ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து செகண்ட் ஆஃப் அவரோட என்ட்ரி வேற லெவல்ல இருந்தது. யோகி பாபு சார் வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு ஜானர்ல அவரை பார்த்துருந்தாலும் ஒரு கேரக்டர்ல பார்த்தோம். இதுல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிகாஸ் அதில் லாஸ்ட் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருந்தாரு. இட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. படம் வந்து போரிங் இல்லாம இருக்கு. எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து போய் என்ஜாய் பண்ணலாம். போரிங் இல்லாம ஜாலியா இருக்கு படம். ஆமா ஆமா, பேய் கேரக்டர். ஆனா வந்து எங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் வந்து இப்படி ஒரு இதுல வந்து பார்க்கும்போது அது காமெடி ஆகட்டும், அவர் எப்படி இருந்தாலும் மக்கள் நாங்க வந்து ரசிப்போம்னு சொல்லலாம். அது பேயா இருந்தாலும் சரி, காமெடி பண்ணாலும் சரி, ஹீரோவா இருந்தாலும் சரி, வி ஆர் லைக் யோகி பாபு சார். அட் த சேம் டைம் வந்து மொட்டராஜன் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு போத் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க, ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆமா, பேர் வந்து நல்லா இருந்துச்சு. அதான் அதுல வந்து லாஸ்ட் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு, ரொம்ப எமோஷனலா இருக்கும். அது உண்மையான ஒரு மெசேஜ் கூட, அது பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உண்மையா இருக்கு படம், தெரிக்க பயங்கரமா இருக்கு. அண்ட் சும்மா சொல்ல முடியாது, ஒன் டைம் வேணா பார்க்கலாம். ஆனா நல்லா இருக்கு படம், ரொம்ப த்ரில்லா கொடுத்துருக்காங்க. பயங்கரமா இருக்கு. எஸ்டிஆரின் 10 தலை, யோகி பாபு 8 தலை. படம் ஃபுல்லா காமெடி பண்றாரு யோகி பாபு. அது வந்து பாக்குறவங்க வந்து லைட்டா த்ரில்லா இருக்கும், ஆனா வந்து சிரிப்பா தான் இருக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல, நான் செம்ம சிரிப்பா இருந்தது. நான் வந்து நினைச்சிட்டு போனது வேற, ஆனா கடைசியா அந்த பேய் படம் மாதிரி எடுத்துட்டாங்க. அது செம்மையா இருந்துச்சு. ஆமா, கேங்ஸ்டர் மாதிரி இருந்தது. ஆனா வந்து செம்ம வெறித்தனம். ஆனா சீரியஸா சொல்லலாம், பயங்கரமா இருந்தது. யோகி பாபு வந்து அவர் வந்து எந்த கேரக்டர் பண்ணாலும் அவருக்கு பெஸ்ட் தாங்க. அவர் வந்து பயங்கரமான கேரக்டர் சொல்லலாம். அவருக்கு வந்து எது பண்ணாலும் செட் ஆகும். அந்த மாதிரி டான்ஸ் ஃபுல்லா வெறித்தனமா பண்றாங்க. யோகி பாபு மெசேஜ் சொல்றாரு. அது வந்து ஃபைனலா வந்து அந்த லவ் ஸ்டோரி ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அதுதான் மெசேஜ் சொல்றாரு. ஏன் அப்ப கௌரவத்துக்காக இப்படி விட்டு கொடுக்குறீங்களே லவ் அப்படின்னு தான் அது ஃபைனலா அந்த மெசேஜ் சொல்றாரு. தூக்குதுறை சார் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து காமெடியா, செகண்ட் ஆஃப் ஹாரர் கலந்து காமெடியா ரொம்ப சூப்பரா இருக்கு. யோகி பாபு சார் எப்பவுமே மாஸ் தான். இதுல வந்து இன்னும் சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. மொட்டராஜன் சார் கலந்து இன்னும் செம்மையா இருக்கு. பசங்களோட வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கு. திரும்ப வரா மாதிரி தான் இருக்கு மூவி. ஆமா சார், இல்ல யோகி பாபு சார் பேய் கேரக்டர் நல்லா, ஆமா நல்லா காமெடியா இருந்தது சார். ஃபுல்லா காமெடி தான். கண்டிப்பா எது போர்லாம் அடிக்கவே இல்லைங்க, செம்மையா இருக்கு. உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம், அந்த மாதிரி இருக்கு மூவி. பார்த்தோம், அது வந்து நல்ல காமெடியான மூவி. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவரு பேய் கேரக்டர் பண்ணாலுமே அது காமெடியா தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது படம். ஆமா, 90% காமெடி தான், விறுவிறுப்பாகவும் போகும். யோகி பாபு படம் நல்லா இருக்கு. விக்ரா ப்ரொடக்ஷன் தூக்குதுறை வெளியீடு. டென்னிஸ் மஞ்சுநாத் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு சார் வித்தியாசமா பண்ணியிருக்காரு. பாலசரவணன், சென்ராயன், மொட்டராஜேந்திரன், அப்புறம் நம்ம மகேஷ் புதுசா பையன் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இனியா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. குடும்ப பாங்கான படம் ப்ளஸ் பேய் படம் நல்லா இருக்கு. சிரிச்சுட்டே இருக்கலாம், காமெடியா இருக்கு. ஆமா, லீட் ரோல் பண்றாரு. ஆமா ஆமா ஆமா, வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு லவ் ட்ராக்கு, இனியாவோட ஏதோ பாட்டுக்கிட்டு பாட போறாரோ நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி இல்லை. எடுத்த உடனே அவரை வந்து சாகடிச்சிட்டாங்களேன்னு கூட கொஞ்சம் ஃபீலா இருந்தது. அதுக்கப்புறம் மாஸ் கிளப்புறாரு யோகி பாபு சார். நல்லா இருந்தது, வித்தியாசமா இருக்கு. ஆமா சார், அவர் சீன் தான் கிணத்துக்குள்ள அந்த சீன்ல சீரியஸா போயிட்டு இருக்கும் போதே நல்ல காமெடியா வந்திருக்கு அந்த படம். அது நாங்களாம் எல்லாம் சீரியஸா பார்த்துட்டு போது அதுக்குள்ளேயே காமெடி வச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்தது படம். செகண்ட் ஹாஃப் தூள், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, அதோட செகண்ட் ஹாஃப் சூப்பர். ஃபைட் சீன் இருக்கு, நல்லா 8.9. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பசங்களை விழுந்து சிரிக்கிறாங்க, எல்லாரும் நல்லா பேசுறாங்க.
தூக்குதுரை படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலி தூக்குதுரை படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் செம ப்ளஸ். ரீரெக்கார்டிங் வந்து படத்தோட பெரிய ப்ளஸ். யோகி பாபு நான் வந்து பே சீக்வன்ஸ் லவ் சீக்வன்ஸ் எல்லாம் பண்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இந்த படத்துல. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து டைரக்டர் வந்து அந்த துண்டுல ஒரு ஃபைனலா கிளைமேக்ஸ்ல வந்து துண்டு வந்து தலையில கட்டினா என்ன, இடுப்புல கட்டினா என்ன அப்படிங்கிற வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜா இருந்துச்சு. ஸோ டெபியூட் ஆக்டர்ஸ் மகேஷ் வந்து சீரியல் ஆர்டிஸ்ட், அவர் இங்க வந்து லீட் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப சூப்பர். ஸோ காமெடி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். அது வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதான் அந்த பே சீக்வன்ஸ் லவ் சீக்வன்ஸ் இனியாவோட பண்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ரீரெக்கார்டிங் வந்து செம ப்ளஸ்ஸா இருக்கு மூவிக்கு. ஸோ மஸ்ட் வாட்ச் மூவி, எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி. ஆமா, படத்துல பேயா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு போர் அடிக்காம போகுது. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த பேய் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். ஆமா, சூப்பரா பண்ணியிருக்காரு. டான்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணியிருக்காரு. கொரியோகிராஃபில செம சூப்பரா இருக்கு. அந்த போஷம்போ சாங், டான்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. படம் ஃபுல்லா காமெடி, விறுவிறுப்பா போகுது. ஃபைனல்ல எண்டு வரைக்கும் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்க எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Oh!